இந்த பென்ட்ரைவ் நான் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறது ஆலி எக்ஸ்பிரஸ் மூலியமா நான் வாங்கினேன். இப்போ அமேசான்ல கூட நான் செக் பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட 7,000 ரூபாயில இருந்து இருந்துச்சு. ஒரு ஆஃபர் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா ஆஃபர்லயே வந்து பாத்தீங்கன்னா 6,000 7,000 இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் டவுன் ஆயிரும், 4,000 வந்துடும், 3,500 வந்துடும். ஆனால் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் தான் அந்த 2 TB பென்ட்ரைவ் இருக்கு. ஆனா வந்து நான் வாங்கினது பாத்தீங்கன்னா வெறும் 5 ரூபாய்க்கு வாங்கினேன். 5 ரூபாய்க்கு கம்மியா வாங்கினேன். நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா ஆலி எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சைனீஸ் வெப்சைட். அது பேர் வந்து சைனீஸ் வந்து இன்புட் பண்ணி வர்றது. அதாவது வந்து நம்ம ஆர்டர் சைனீஸ் வெப்சைட்ல போட்டோம் அப்படின்னா அது இங்கே வந்துடும். நம்ம அமேசான் எப்படியோ, அமேசான் பிளிப்கார்ட் எப்படியோ அதே மாதிரி தான் ஆலி எக்ஸ்பிரஸ்ங்கிறது சைனாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு அமேசான் மாதிரின்னு வச்சுங்களேன். அமேசானோட ஃபேமஸ் தான். பேங்கூட் இருக்கு, நிறையா இருக்கு. இருந்தாலுமே நான் ஆலி எக்ஸ்பிரஸ்ல தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஆலி எக்ஸ்பிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மலிவா சீப்பஸ்ட்ல கிடைக்கும். எலக்ட்ரானிக் பொருள் அனைத்துமே சீப்பஸ்டா கிடைக்கிறதுனா ஆலி எக்ஸ்பிரஸ்ல ஒன்றுல தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஆலி எக்ஸ்பிரஸ் தான் இதுவுமே ஆர்டர் பண்ணோம். எதுவும் பார்த்தீங்கன்னா பை பண்ணல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு பை பண்ண ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபாய் நம்ம காட்டுச்சு. ஆனால் வந்து நான் பை பண்ணல. எனக்கு வந்து இந்தியாவுக்கு இப்போதைக்கு அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு நான் ஷாப்பிங் பண்ண முடியல. நம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு ஸ்ரீலங்காவில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சி இந்தியா வரேன்ட்டு இருந்தாரு. இந்த மாதிரி இந்தியாவில் சுற்றுலா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஒரு பென்ட்ரைவ் ஒன்று ஆர்டர் போட்டா அவர் எடுத்து வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் அவரே கொண்டு வந்துட்டாரு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவரே கொண்டு வந்துட்டாரு. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் ஒரு பார்சலாக தான் வந்தது. நம்ம அமேசான் பிளிப்கார்ட் எப்படி கொரியர் ஆகணுமோ அவருக்கு அது மாதிரி தான் வந்துச்சு. இது எப்படி வாங்கினேன் அப்படின்னா, முதல்ல ஒரு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். 5 ரூபாய்க்கு நீங்க பென்ட்ரைவ் நார்மலா நீங்க ஆலி எக்ஸ்பிரஸ் இப்போ கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 65 ரூபாய்க்கு மேலே இருக்கும் 2 TB பென்ட்ரைவ். 2 TB வெறும் 65 ரூபா தான் இருக்கு. நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க. என்னடா ஒரு 32 GB மெமரி கார்டு சரி பார்த்தீங்கன்னா 600 700 விற்கிறதுல என்னடா 65 ரூபா 70 ரூபாய்க்கு சொல்ற அப்படின்னு நினைப்பீங்க. அப்படின்னா இல்லை, ஆலி எக்ஸ்பிரஸ்ல பார்த்தீங்கன்னா 65 ரூபாய் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு 2 TB பென்ட்ரைவ். நார்மலாக நீங்க இது பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நியூ இப்போ புதுசாக இப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 65 ரூபா பிரைஸ்ல இருக்கும். நீங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பை பண்ணல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6 ரூபா 5 ரூபா 4 ரூபா 3 ரூபாய்க்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் புது இமெயில் ஐடியா இருக்கணும், ஒரு நியூ அக்கௌண்டா இருக்கணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூவா இருக்கணும். ஒரு புது கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு கம்மியாக தர்றாங்க. இப்போ இந்த பென்ட்ரைவை நான் வாங்கல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஆர் வெறும் 60 எல்கேஆர் தான், வெறும் 60 சென்ட். அதாவது வந்து அவர் ஒரு காலத்துக்கு வெறும் 60 காசு தான் வாங்கினார். இந்த பென்ட்ரைவுக்கு நான் 1 ரூபா கூட கொடுக்கல. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா வரும்னு சொல்லி விட்டுட்டேன். அவர் இதை வேலை ப்ரோவன்ஸ் அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, சொல்லியிருந்தாரு. முடிஞ்சா அவரோட பேசின சேட்டை கூட போடுறேன். இல்லாட்டி அவரை நீங்கள் டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணால் கூட கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவர் எனக்கு வாங்கினது பார்த்தீங்கன்னா வெறும் இந்தியா காசு படி பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு கம்மியாக தான் வாங்கினார். எனக்கு எதுவும் ஒரு காசு வேணாம் ப்ரோ, நான் வாங்கினதே இவ்வளோ தான் அப்படின்னாரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நவம்பர் மாதம் எனக்கு அவருக்கு போயிருச்சு. அதாவது ஸ்ரீலங்காவுக்கு நவம்பர் மாதம் போயிருச்சு. நவம்பர் மாதத்துலேருந்து அவர் இந்தியா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வரனாரு, பிப்ரவரியில் வரனாரு. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் வந்தார். கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போவுமே கரண்ட் ப்ரைஸில் இருக்குதா வெறும் 65 ரூபாய் தான் இந்த பென்ட்ரைவ் 2 TB இருக்கு. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆலி எக்ஸ்பிரஸ் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை அப்ளிகேஷன். நான் உங்களுக்கு முடிஞ்சால் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து மொபைலில் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். உண்மையிலுமே 2 TB இருக்கான்னு நீங்களும் நம்பணும், நானும் நம்பணும்ல. வாங்க இதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து லேப்டாப்பில் அப்படியே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பேக்கேஜ் உடச்சு காட்டுறீங்க அப்படின்னா, பேக்கேஜ் வந்து ஏன்னா கஸ்டம் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ஒரு பேக்கேஜ் உடச்சு சொந்தமாக கொண்டு வர மாதிரி தான் கொண்டு வந்திருந்தாரு. இந்த கவரில் போட்டு தான் அவர் கொண்டு வந்திருந்தாரு. ஏன்னா அவர் மொபைல் வச்சிருக்காரு, அவர் ஒரு யூடியூப் சேனல் நிறைய வச்சிருக்கிறதுனால எப்படி கொண்டு போனாலும் அவர் கஸ்டமர் ஒன்றும் கேட்கல அப்படிங்கிறதுனால இல்லை அப்படின்னா ஸ்ரீலங்காவில் வந்து எலக்ட்ரானிக் பொருள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இந்தியாவுக்கு அனுப்ப மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்னது தான். சைனாவில் இருந்து நமக்கு இன்புட் பண்ண முடியாது. ஒருவேளை இந்தியாவுக்கு ஒரு சில ஏரியாவுக்கு அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் யூடியூப்ல வீடியோ போட்டுருக்காங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவைலபிளாக இல்லை. நான் கூட இப்போ கூட சைனீஸ் வெப்சைட்டில் ஆலி எக்ஸ்பிரஸ் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு என் அட்ரஸுக்கு கிடைக்கல. ஒருவேளை உங்கள் அட்ரஸுக்கு எதுவும் கிடைச்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்கள் பேரில் ஏதாவது ஒரு ஆர்டர் ஒன்று போட்டு வாங்கிக்கலாம். சரி வாங்க இதை ஓப்பன் பண்ணி 2 TB உண்மையிலுமே இருக்கா அப்படின்னு பார்த்துக்குவோம். என்னோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணுறேன். வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் டிஃபால்ட்டாக உள்ள ஒன் டிரைவ் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பென் டிரைவு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். க்ளோஸாக போயிடுவோம். 2 TB என்ன 2 TB வாங்கினாலும் சரி இல்லை 1 GB வாங்கினாலும் சரி, என்றைக்கு பென்ட்ரைவ் வாங்கினேன் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி பென்ட்ரைவை நீங்கள் எடுத்தோன்னே யூஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் 2 TBக்கு வந்து 1900 GB ஃப்ரீயாக இருக்குது. 100 GB இல்லை போலக்குது. சரி, காமனாக வாங்கினாவே எல்லாமே அப்படி தானே. 64 GB இன்டெல் மெமரி உள்ளதே 50 GB தான் இது. அது மாதிரி இதுன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு. இன்றைக்கி ஒரு பென்ட்ரைவ் வாங்கினீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்சளவு இதை அப்படியே வந்து ஒரு ஃபார்மேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே செலக்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. மாதிரி தான் வார்னிங் கேட்கும் இது. இப்போ நம்ம இதுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த 2 TB பென்ட்ரைவ் இருக்குவாங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து எல்லாம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஸ்பீடும் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கின மெயின் காரணமே. இது வந்து ஓஎஸோட ஃபைலு. இது வந்து இந்த 2 ஃபைலுமே இதில் இன்சர்ட் பண்ணிடணும், இதில் மூவ் பண்ணிடணும். அப்படிங்கிறதுனால தான் இதை வாங்கினோம். சரி வாங்க, இந்த பென்ட்ரைவரை வாங்குறதுக்கான அந்த அப்ளிகேஷன் லிங்க்கை நீங்கள் கீழே இந்த வீடியோவில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் லிங்க் இருந்தால் நான் ப்ளே ஸ்டோர் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, அதை இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உள்ள நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஆலி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே ஷோ பண்ணுவாங்க உங்களுக்கு. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 66 ரூபாய் கூட இருக்குது. எல்லாமே 2 TB இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். 2 TB எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. வெறும் 66 ரூபாயிலேருந்து 105 ரூபா எக்கச்சக்கமான ப்ரைஸில் இருக்குது. இங்கே போட்டிருக்க பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபா. ஆனால் இங்கே டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா சார்ஜுன்னு எதுவும் போட மாட்டாங்க. ஒரு சில இதுக்கும் போடுவாங்க. நீங்கள் ஃப்ரீ இதே தேர்ந்தெடுத்துங்க. இப்போ நாம் வந்து நிறையா வாங்கினதுனால நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நியூ யூசர் ஐடிக்கு மட்டும்தான் ஆஃபர்ஸ் நிறையா கொடுப்பாங்க. நீங்கள் புது யூஸராக இருந்துக்குங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இன்னும் நிறையா வாங்கியிருக்கேன் இதில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 84 ரூபா அப்படின்னு போட்டிருக்கிறது அதை கிளிக் பண்ணி. ஏன்னா எனக்கு நான் வந்து வெறும் 5 ரூபாய்க்கு திருப்பி வாங்க முடியாது. ஒன் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனால் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 37 ரூபா ஷிப்பிங் சார்ஜ் போடுறாங்க. சரி கட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா 224 ரூபா போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பென்ட்ரைவுக்கும் கலருக்கும் சேஞ்ச் ஆகுது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 84 ரூபா. இது நமக்கு தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு இதே ஒன்று பை பண்ணி பார்ப்போமே. 37 ரூபா ஷாப்பிங் சார்ஜ் போனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்தியாவுக்கு போட்டிருக்காங்க, ஆனால் இந்தியாவுக்கு இல்லை. இப்போ அதான் பை பண்ணிடுவோம். இங்கே கன்ஃபார்ம் ஆர்டரு. என்னோடய அட்ரஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால நீங்கள் என்ன காட்டுது. நீங்கள் அக்கௌண்ட் இல்லைனா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. 262 ரூபா. சரி பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பக்கம் காட்டலை எனக்கு. மேற்கொண்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அன்அவைலபிள் லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு எடுக்கலை அப்படிங்கிறதுனால காட்டுது. சரி அவ்வளோதான். அந்த இது வந்து உங்களுக்கு எதுவும் எடுக்குதா அப்படிங்கிறத பாருங்க. எனக்கு நான் 6 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை அவர் வந்து கிளைம் பண்ணி அவர்கிட்ட தான் வாங்கி கொடுத்துருந்தேன், வாங்கினேன். நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்டு யாராவது வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா வரப்போகிறாங்க, இந்தியா வரப்போகிறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே ஒன்றும் இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒருவேளை எங்கே இருந்தாலும் சரி. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவை தவிர அனைத்து நாட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் 12 நாளில் இப்போ டெலிவரி ஆயிடுது. இப்போ இவருக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 நாளுக்குள்ளே ஸ்ரீலங்காவுக்கு போயிடுச்சு, பார்சல் போயிடுச்சு. அந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் ஆலி எக்ஸ்பிரஸ்ஸு. முழுக்க தபால் மூலியமாக வரும். சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா தபால் மூலமாக தான் வரும். இதுவும் தபால் மூலியமாக தான் வந்துச்சு. அதனால் முடிஞ்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.